கரத்தில் என் கால கதிகள் என்னும் அறிஞ்சிருக்கையா கரத்தில் என் கால கதிகள் என்னும் அறிஞ்சிருக்கையா எனக்கு பாவிக்கையில்லாய் வருவேன் அறியாதன் அறியாதன் பிரியா நின்ற கரத்தில் மறைஞ்சிருக்கையா நின்ற கரத்தில் மறைஞ்சிருக்கையா அறியாதன் பிரியா எரிக்கதோ பாவிக்கையில்லாய் வருவேன் அறியாதன் பிரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துடாமானியா ரபாலபாலியா ரபாலக துடா 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 துடானியா ரபானக துடா 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 துடா. ஆமென் ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆதியாகமம் 24 அதிகாரம் 63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். நமக்கு ஈசாக்கின் ஒரு தன்மை தேவை, தியானம் பண்ணுகிற ஒரு அனுபவம். தியானம்னா மற்ற மார்க்கத்தில் அதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. ஆழ்நிலை தியானம், யோகாவில் போகும்போது ஆழ்நிலை தியானமா. நம்முடைய தியானம் அப்படி அல்ல. நம்முடைய தியானம் ரெண்டு விதத்தில் இருக்கிறது. ஒன்று வேதத்திலே தியானம், மற்றொன்று சிலுவை தியானம். இல்லாவற்றில் கர்த்தர் நடத்துகிற பாதைகளை தியானிப்பது, கிருபைகளை தியானிப்பது, இப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 1 சங்கீதத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்குள்ள ஒரு தியானம் அவசியம். சரியான ஒரு ஆவிக்குரிய தன்மை நமக்குள்ள வரணும். இரவும் பகலும் தியானம். ஈசாக்குக்கு தியானம் பண்ற ஒரு கிருபை இருந்தது. அவன் அதை பிராக்டிஸ் பண்ணான். அவனுக்குள்ள அந்த தன்மை மறைந்திருந்தது. ஒரு இடத்துல தான் அதை குறித்து சொல்லியிருந்தாலும் இன்னொரு விதத்தில் பார்த்தா அது அவனுடைய பிராக்டிஸ். அதில் தியானம்னு சொல்லியிருக்கு. இன்னொரு விதத்தில் அது ஒரு ப்ரேயர். அவன் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஜெபக்கிறதுக்கு தியானம் பண்ண போகும்போதே அவனுக்கு பதில் வந்துருச்சு. ஒட்டகங்கள் வர கண்டான். நீ உன்னுடைய மனதை செலுத்தினாலே கர்த்தர் அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார். உன் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்பே நான் அதை அறிந்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன் கர்த்தர் சொல்றார். சங்கீதம், நான் தியானிக்கையில் எனக்குள் அக்கினி மூண்டது. என் இருதயம் வசனம் சொல்லணும், அதுதான் ஒழுங்கு. சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நம்ம சரியா தியானிச்சா அக்னி மூலம். நம்ம சரியா தியானிக்காம வேறு விதமா தியானிச்சிட்டோம்னா, ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, அப்படி ஆகிப்போச்சே, அது ஆகிப்போச்சே, இதாகிப்போச்சே, போச்சே, எல்லாரும் ஒதுங்கிட்டாங்களே, எல்லாம் போச்சே, நம்ம கைவிட்டாங்களோ, நமக்கு இப்படித்தானோ, இனிமேல் இந்த பலவீனம் தானா, இந்த வியாதி தானா, நம்மள எல்லாரும் ஒதுக்கிடுவாங்களோ, இப்படி நீங்க வேற விதமா கர்த்தருடைய சமூகத்தை நீங்க வித்தியாசமான விதத்துல நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆவி ஒன்றும் இல்லாமல் போயிடும். வாசிங்க, நான் தியானிக்கையில் என் ஆவி தொய்ந்து போயிட்டு. அதுவும் அவனுடைய பிராக்டிஸ் தான், இதுவும் இவனுடைய பிராக்டிஸ் தான். 77 சங்கீதம் 3 77:3. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. இதுவும் ஒரே ஆள் தான், அதுவும் ஒரே ஆள், அதே சேம் ஆள் தான்.
தியானத்தை ஒழுங்கா பண்ணல, ஜபத்தை ஒழுங்கா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ஜபம் முடிச்சுட்டு போன பிறகு எப்படி இருக்குண்ணா, அப்படித்தான் இருக்கு. அப்ப இவங்க எப்படித்தான் ஜெபிச்சிருக்காங்க? உட்காந்து 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 தெய்வீகம் இல்லாம, விசுவாசம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம, அப்படியே இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, இப்படியே பரிதபிச்சு அவங்களுக்கு இந்த விசுவாசம் நம்பிக்கை ஒன்றும் வராதனால அனல் மூளலை. அதே மனுஷன் சொல்றான், நான் தியானிக்கையில் என் ஆவி தொய்ந்து போயிடுச்சு. ஆனா அதே ஆள் இன்னொரு இடத்துல சொல்றான், நான் தியானிக்கையில் எனக்கு இல்லை அக்னி மூண்டது. நமக்குள்ள தியானிக்கும் போது என்ன உண்டாகுது யோசிங்க. அனல் மூழுதா? அந்நிய பாஷை வருதா? ஆவியானவர் உள்ள வராரா? தரிசனம் உண்டாகுதா? தீர்க்க தரிசனம் உண்டாகுதா? கர்த்தருடைய வார்த்தை வருதா? நம்ம எப்படி அதை பிராக்டிஸ் பண்றோங்கிறது தான் முக்கியம். பணத்தை ஒருத்தன் மாம்ச அழிவுக்கும் செலவழிக்கலாம், ஆக்கத்துக்கும் செலவழிக்கலாம். அதுபோல தியானத்தை, ஜபத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? தூங்கி எந்திரிச்சு போலாம், கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போலாம், டைம் பாஸ் பண்ணிட்டு போலாம், சோர்வோடு போலாம். எப்படினாலும் அந்த ஜபத்தை, தியானத்தை நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னொரு விதத்தில் தியானங்கிறது ஒரு ஜபம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அவன் வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். தியானத்தினுடைய நெக்ஸ்ட் போர்ஷன் என்னன்னா கண்களை ஏறெடுத்தல். தியானம் நமக்குள்ள ஜபம் சரியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய கண்கள் மேல நோக்கிரும், ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது கரெக்டா ஏறெடுத்தோம்னா தெய்வீகம் தெரியும். இந்த தொய்ந்து போன நிலவரத்தில் கண்களை தேரெடுத்து பார்த்தோன்னா நமக்கு மாம்சீகம் தான் தெரியும். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், அது வேற அனுபவம். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், அது வேற அனுபவம். ஈசாக்கு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். மணவாட்டி வர்றா, ரெபேக்கா வர்றத அவன் பார்த்தான். அவனுடைய துக்கம் மாறுற ஒரு சூழ்நிலை உண்டானது. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இருந்த அனுபவம் என்ன? லோத்து தன் கண்களை ஏறெடுத்த போது நடந்த சம்பவம் என்ன? லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒரு சாதாரண அந்த சோதம் அவனுக்கு ஏதேனை போல தென்பட்டது. ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது எப்படி இருந்துச்சு? நம்ம எப்படி ஏறெடுக்கிறோங்கிறதா வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, வசனம் சொன்னா தானே எல்லாருக்கும் புரியும். எல்லாரும் கேட்டுச்சா இவங்க என்ன சொன்ன வசனம்னு? 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். பாத்தீங்களா? ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனுக்கு பின்னாக முள்ளுகளுக்குள்ள சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். கர்த்தர் அவனுக்காக ஆயத்தப்படுத்தியிருந்தது. ஆதியாகமம் 22:13. இன்னொரு இடத்துல ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். 18:2. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அப்ப நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது நமக்கு என்ன தெரியுது? நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தால் நமக்கு உலகம் ஆசீர்வாதமா தென்படுதா? இல்லாவிட்டால் 3 புருஷர்கள் தென்படுகிறார்களா? கர்த்தர் தென்படுறாரா? இல்ல நமக்காக தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஆட்டுக்குட்டி தெரியுதா? இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய தியானம் தான். நம்முடைய தியானம் கரெக்டா இருந்துச்சுன்னா அக்னி மூழும், அனல் மூழும். நம்முடைய தியானம் சரியில்லை, நம்முடைய ஜபம் சரியில்லைன்னு சொன்னா தொய்ஞ்சு போயிடுவோம். ஜபம் முடியும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜபம் நடக்கும். ஆனா ஜபம் முடியும் போது நம்ம அப்படியே டல்லா போயிடுவோம். எல்லாரும் ஜபம் முடிச்சு அல்லையா போட்டு சந்தோஷமா எப்படி இருக்கீங்கன்னு சந்தோஷமா போவாங்க. நம்ம அப்படியே விரக்தியோடு எந்திரிச்சு போவோம். அதனால இப்போ நமக்கு ஈசாக்கின் தியான ஆவி, தியானம் பண்ணுகிற ஜீவியம் நமக்கு தேவை. கர்த்தாவே எனக்கு தார், அதை பிராக்டிஸ் பண்ண எனக்கு உதவி செய்யும். ஆபிரகாமுடைய கண்கள் ஏறெடுக்கிற அந்த தன்மை எனக்கு வேணும். லோத்தின் ஏறெடுக்கிற தன்மை எனக்கு வேண்டாம். ஈசாக்கின் கண்கள் ஏறெடுத்து பார்க்கிற தன்மை எனக்கு வேணும். 2 காரியம்.
ஒன்று, நான் தியானிக்கையில் அக்கினி மூலணும். ரெண்டாவது, நான் ஏறெடுக்கும் போது என் ஜெபத்துக்கு பதிலை நான் காணணும். அப்படி ஒரு பிரேயரும் அப்படி ஒரு பதிலும் நமக்கு தேவை. ஜபமும் இல்லாம பதிலும் இல்லாம பிரயோஜனம் என்ன? டைம் தான் போயிட்டே இருக்கும். மணி 10:50, இனி 11:50, 12 மணிக்கு க்ளோஸ் ஆகும், 12:15 க்ளோஸ் ஆகும். நம்ம வாட்டுக்கு அப்படியே இந்த நடைபிணமா சுத்திட்டு கிடப்போம். ஒரு ஊழியத்தில் முன்னேற்றம் இருக்காது, ஒரு தெளிவு இருக்காது, வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏதோ ஒரு மெஷின் மாதிரி போய்கிட்டே இருப்போம். சாப்பிட்றது, குளிக்கிறது, இதே துக்கம், இதே வேதனை, அப்படி இருக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில நம்ம எல்லாருக்கும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை நோக்கி நாம் சரியான விதத்தில் தியானம் பண்ணுகிற ஒரு ஆவி உண்டாகும். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவி தொய்ந்து போகக்கூடாது. நமக்குள்ள ஒரு அனல் மூலணும். கர்த்தர் நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது நமக்கு இந்த உலகம் தென்படக்கூடாது, பரலோகம் தென்படணும். ஆமென். எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஈசாக்கின் ஜெப ஆவி, ஈசாக்கின் கண்கள் ஏறெடுக்கிற தன்மை நமக்கு இந்த நாட்கள்ல தேவை. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒட்டகங்கள் வர பார்க்கலாம், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஆமென். ஈசாக்கின் ஜெப ஆவியும் தியான ஆவியும் ஈசாக்கின் கண்களும் நமக்கு தரும்படியா ஜெபம் பண்ணுவோம். ஈசாக்கின் ஜெப ஆவி, ஈசாக்கின் தியானத்தின் ஆவி, ஈசாக்கின் கண்கள் ஏறெடுக்கிற பார்க்கிற அனுபவங்கள் ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களுக்கு தேவை சுவாமி. இந்த நாட்கள்ல கர்த்தாவே நாங்கள் தியானித்து தொய்ந்து போகக்கூடாது. நாங்கள் தியானிக்கும் போது அனல் மூலனும் அக்கினி பற்றணும் கர்த்தாவே. ஓ, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பயிற்சி வைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. கர்த்தர் உதவி செய்யணுமே, கர்த்தர் உதவி செய்யணுமே, கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம், கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஈசாக்கின் அந்த ஜெபம், அந்த தியானம் ரெபெக்காளுக்குள்ள பயிற்சி வைக்கப்பட்டது. ரெபெக்காளுக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியாது, தெய்வம் யாருன்னு தெரியாது. விவாகத்தில் தான் ஃபர்ஸ்ட் அவள் உள்ள வர்றா. உள்ள வந்தபோது அவளுக்கு ப்ரேயர் லைஃப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாட்கள் போகும்போது அவளுடைய ஜெபம் அருமையாக இருந்தது. அவளுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைச்சது. உடனே தெய்வம் அவளோடு பேசின. அவளுக்கு அந்த ஜெபத்தை ஈசாக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். ரெபெக்காளுடைய ஜெபத்தை எடுங்க. அவள் 25-22. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதுக்கு முந்தின வசனம், மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். இந்த பிரேயர் தான் அவ பயிற்சி வித்தா. தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அவ வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தபோது அவ போய் உட்கார்ந்து ஜெபித்தா. இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அப்போ பாருங்க, ஒரு ஆளுடைய பிரேயர் லைஃப் இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யுது, பற்றுது. இப்ப நீங்க ஒரு ஆள் உட்கார்ந்து நல்லா ஆவி நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, டக்குன்னு அடுத்த ஆள் முழங்கால போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்னு தூங்க ஆரம்பிக்கிட்டோம், அடுத்தது இது உட்கார்ந்து தூங்கினா அதுக்கு அடுத்து குப்புறப்படு தூங்கும், அதுக்கு தேர்டு ஆளு படுத்து தூங்கிடும். அப்படிதான் வரும். நீங்க பிரேயர் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள அனல் மூளட்டும், அடுத்த ஆளுக்குள்ள தானாவே அனல் என்ன செய்யும், மூழும். இந்த குரங்கு கூட்டம் ஒரு குரங்கு தொப்பியை கீழே போட்டுச்சுன்னா எல்லா குரங்கும் என்ன செய்யும், தொப்பியை தூக்கி கீழே போடும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஒரு மனம். ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் ஒரே மனம். இவன் என்ன சிந்திக்கிறானோ அதை அவ சிந்திப்பா, இவன் எதை சிந்திக்கிறானோ அதே அவள் சிந்திப்பா. இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்ததான ஒரு பிராக்டிஸ். நமக்கு அப்படி இருக்கா? இப்ப குடும்பங்கள்ல பிரச்சனை காரணமே என்னன்னா, புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனம் இல்லை. புருஷன் ஒண்ணு நினைக்க, மனைவி ஒண்ணு நினைக்க, மனைவி ஒண்ணு நினைக்க, புருஷன் ஒண்ணு நினைக்கிறது. ஆனா ஈசாக்கும் ரெபெக்காலும் ஒரே காரியத்தை திங்க் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்லுங்க. எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க, சொல்லுங்க. பிரசங்க மாதிரிலாம் சொல்லலாம். நான் இவ்வளவு நேரம் சொன்ன பாயிண்ட்ல தான் அதுவும் இருக்கு.
இவ்வளவு நேரம் சொன்ன பாயிண்ட்லேயே தான் அதுவும் இருக்கு. ஈசாக்குக்கும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பழக்கம் இருந்துச்சு, ரெபேக்காளுக்கும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பழக்கம் இருந்துச்சு. வாசிங்க, அதே தான் 24:64. ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். பாத்தீங்களா, அவளும் தன்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு பிராக்டிஸ். வாழ்க்கையில ரெண்டு பேருக்குமே அந்த ஏறெடுக்கிற பழக்கம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் ரெண்டும் மாடு, அதனால ரெண்டையும் ஒரே ஏரில் பூட்டி வச்சிருந்தாங்க. கழுதையும் மாட்டையும் ஏரில் பூட்டும் போது தான் தகராறு, கண்ணு ஏறெடுக்காது, ஒன்னு ஏறெடுக்கும் ஒன்னு ஏறெடுக்காது. ஆனா இங்கே நான் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மனம். குடும்ப வாழ்க்கையிலேயே ரெண்டு பேருக்கும் ஒரே மைண்டு. நம்ம இன்னைக்கு போகணும் ஒரு இடத்துக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் திங்க் பண்ணாங்கன்னா நானும் அதுதான் யோசிச்சேன், அவ்வளவுதான். அதான் ஒரு மனம். அதெல்லாம் வர முடியாது. நீங்க இப்படிலாம் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அப்படிலாம் பண்ண முடியாது. அவ்வளவுதான், ஆவி பிடிச்சி அந்த குடும்பத்தை போட்டு அலக்கழிச்சோம். ரெண்டு பேருக்குமே ஒரு மனம் இருந்தது. ரெபேக்காளுக்கு இந்த பழக்கமே கிடையாது. அவ கேட்கிறா, அதான் அந்த மனுஷன் வரான், அவன் யாரு அப்படின்னு தான் பேசினா. அப்படி ஆள் தான், அப்படிதான் அவளுடைய ஆரம்பம் இருந்துச்சு. ஆனா எஜமான உடனே டபால்னு கீழே இறங்கிட்டா. நமக்கு இந்த நாட்கள்ல ஒரு நல்ல ஒரு கிருபை வேணும். ஒரு ஆள் ஜெபிக்கும் போது அதை பார்த்து நாம ஜெபிக்க பழகணும். ஒரு ஆள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கன்னா நமக்கும் அந்த கண்ணீரின் ஆவி வேணும். ஈசாக்கினுடைய ஜெபம், மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இப்பொழுது கற்பத்தில் குழந்தைகள் மோதுது, அவ ஓடி போய் கர்த்தர்ட்ட கேட்கிறா. பாத்தீங்களா, அப்போ ஒரு குடும்பத்தில் ஜெபாவி இணைஞ்சிருச்சா? அவன் மனைவிக்காக ஜெபிக்க, அவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க, இப்படி ஒருத்தர் ஜெபிக்கும் போதுதான் குடும்பம் கட்டி எழுப்பப்படுகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனால நம்முடைய ஜெபம் மற்றவர்களுடைய ஜெபத்தை, ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்பணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவியை கர்த்தர் நமக்கு தரணும். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக மற்றவர்களுடைய தீபங்கள் கொழுந்து விட்டு எரியணும். நம்மை பார்க்கிறவங்க அவங்க ஜெபத்துல கட்டி எழுப்பப்படணும். அப்படி ஒரு முன்மாதிரியான ஒரு ஜெப வீரர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் வருகிற சுவாமி, எங்களுடைய ஜெப ஜீவியம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, நாங்கள் எது செய்தாலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய், ஆசீர்வாதமாய், பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கணுமே கர்த்தா. எங்களுடைய ஜெப வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, பிரயோஜனமாக, முன்மாதிரியாக, பக்தி விருத்திக்கு எதுவாய் அமைய அருள் செய்யும் ஆண்டவரே. தோத்திரா 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 தோத்திரா. ஆமென். மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு ஜெபாவியை கர்த்தர் நமக்கு தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிக்கணும். பின்மாற்ற ஆவிகள் சபைக்குள்ள பயங்கரமா வேலை செய்யும். பின்மாற்றத்தில் ரெண்டு பின்மாற்றம் இருக்கு. ஒரு பின்மாற்றம் சபைக்குள்ளேயே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? அபிஷேகம் இருக்காது, எல்லா கூட்டங்களுக்கும் வரமாட்டாங்க, பரிசுத்தவங்களோட ஐக்கியம் இருக்காது, வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்காது, வீட்டில் ஒரு மனம் இருக்காது. பட் சபையில் ஒரு விசுவாசிங்கிற ஒரு காணிக்கை கொடுத்துட்டு, தசவாகம் கொடுத்துட்டு ஒரு பெயரளவில் போயிட்டு இருப்பாங்க. இது ஒரு லைன். இன்னொரு பின்மாற்றம் இருக்கு, அது மொத்தமாக சபையை விட்டே நெஞ்சிடும், வெளியே எழுத்து கொண்டு போய் சுத்தமாக ரட்சிப்பு, அபிஷேகம், ஐக்கியம் எல்லாத்தையுமே நஷ்டப்படுத்திட்டு. இந்த ரெண்டு பின்மாற்றமுமே ஜனங்களுக்குள்ள வரக்கூடாது, மொத்தமா அழிச்சிடும். வெளியே போனவன் பின்மாறி போனவன் தற்கொலை பண்ணி செத்துட்டு போன மாதிரி, சபைக்குள்ள இருந்துட்டு பின்மாறிட்டு இருக்கான் பாருங்க, அவன் ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமா சாவுறான். இந்த பின்மாற்ற ஆவி கடைசி காலங்களில் ரொம்ப துணிகரமா, ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யும். அந்த இளைய குமாரன் இதை பாருங்க, அவன் போராடி வாங்கி வெளியே போயிட்டான். தன் தகப்பனுடைய ஆஸ்தியில தன்னுடைய பங்கை அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். சீக்கிரம் லூக்கா. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அவ்வளவுதான், எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் கிளம்பி போய் ஒன்னும் இல்லாம போயிட்டான். கிருபையை கேட்டு வாங்கினது, அபிஷேகத்தை கேட்டு வாங்கினது, சுகத்தை கேட்டு வாங்கினது, கத்திரத்திலிருந்து பல நன்மைகள் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிடுறது. அதனால தான் ஆவியானவர் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் பேசும்போது, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை, 3ஆம் அதிகாரம், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை அறிந்து மனம் திரும்புவாயாக. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமா? 3ஆம் வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. பாத்தீங்களா, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை பாரு.
சுகத்தை கேட்ட, ஆசீர்வாதத்தை கேட்ட, விடுதலையை கேட்ட, நம்பிக்கையை கேட்ட, கிருபையை கேட்ட, வரங்களை கேட்ட, வல்லமையை கேட்ட, பரிசுத்தத்தை கேட்ட, விசுவாசத்தை கேட்ட, என்னெல்லாமோ கேட்டு வாங்கிட்டோம். ஆனா இப்போ எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோமே. அதனால இது ஒரு பின்மாற்ற ஆவி கடைசி காலங்களில் சபைக்குள்ள பயங்கரமா போராடு. ஒரு ஆவி உள்ள பூந்துருக்கு. இந்த சபைக்குள்ள பூந்து அந்த ஜனங்களுக்குள்ள அந்த வசனம் கிரியை செய்ய விடாம போராடுது. குடும்பங்களில் ஜபம் இல்லை, குடும்பங்களில் ஒருமனம் இல்லை, குடும்பங்களில் சண்டைகள், அடிதடி, தேவ சமூகத்துக்கு வர்றதில்லை. இதெல்லாமே பின்மாற்றத்தினுடைய ஒவ்வொரு படிகள். எல்லாரும் கொஞ்ச நேரம் முடிஞ்சா ஒருமனப்பட்டு நல்ல அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இதே அனுபவம் தான் ஊழியக்காரங்களுக்குள்ளேயுமே. இன்னைக்கு அநேகருக்குள்ள ஜபம் இல்லை, உபவாசம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை, கிருபை இல்லை, தாளந்துகள் இல்லை, வரங்கள் இல்லை, வல்லமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, இரக்கம் இல்லை, விட்டு கொடுக்கும் தன்மை இல்லை, நேசிக்கும் தன்மை இல்லை. இப்படி நான் சொல்லிட்டே போவேன். இல்லை இல்லைங்கிறது அது வாடு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம ஊழியத்தில் இருப்போம். இதெல்லாம் இல்லை, ஆனால் எங்கே இருப்போம்? ஊழியத்தில் இருப்போம். இதுதான் ஒரு பின்மாற்றம். ஒரு சிலர் அப்படி இல்லை, எனக்கு இந்த ஊழியம் வேண்டான்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கான். அது வெளியரங்கமான பின்மாற்றம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூச்சு போகும்போது காலில் போயிடுச்சு, கையில் போயிடுச்சு, நெஞ்சில் போயிடுச்சும்பாங்க. அதே மாதிரி ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு பின்மாற்றத்தின் உச்சகட்ட ஆவி கடைசி காலங்களில் ஒரு மந்தமான ஆவி, நிர்விசாரத்தின் ஆவி, ஒரு அசதியான ஒரு ஆவி சபைக்குள்ள பூந்திருக்கு. விசுவாசிகள்ல பாருங்க, அவங்க தேவ சமூகத்தை ரொம்ப கனயீனம் பண்றாங்க, அலட்சியம் பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம கர்த்தருடைய பந்தியை குறித்து பேசுறோம். ஆண்டவர் பேசுறார், நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எடுக்கலாம், எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை சரிப்படுத்தி எடுக்கலாம், நீ எழும்பி போகாத, ஞானசானம் எடுத்தவன் எழும்பாத, எல்லாம் சொல்றான். செவிட்டுலையும் செவிடு மாதிரி எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓவரிக்கு போனேன், 125 பேர் இருந்தாங்க. சும்மா பிரசங்கம் பண்ணா சிரிச்சுக்கிட்டே கேட்டான். ஒரே அல்லியா தான், ஒரே எழுப்புதல் தான். எந்திரிச்சு போயிடாதெல்லாம் சொன்னேன். எல்லாம் முடிஞ்சது. ராபோஜனத்துக்கு உட்காருவோம் அப்படின்னா 32 பேர் உட்கார்ந்தான். தப்ப 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 தப்பன்னு எந்திரிச்சு வழியே ஓடியே விட்டான், எல்லாம் கேட்ட தாண்டி. அப்போ இவனுக்கு என்னதுக்கு பிரசங்கம் பண்ணோம்? வந்த உடனே ராபோஜனம் எடுக்காதவரெல்லாம் வெளியே போகுங்கள், ராபோஜனம் எடுக்கிறவர்களுக்காக பிரசங்கம் பண்ண வேண்டியதான். இவ்வளவுக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமை ராபோஜனம் எடுக்கிறவங்களாம் கை வைத்துன்னு வர கிளியர் பண்ண அவ்வளவு பேரும் கை வைத்தினாங்க. ஆனால் எஸ்கேப் பாதி பேருக்கு மேலே எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதாவது ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு, எடுத்து சாப்பிட்றத விட எடுக்காமல் உயிரோடு இருக்கலாம்னு. அப்படி ஒரு பயம் இருக்கனால எந்திரிச்சு ஓடுறான்னு நினைக்கிறேன். எடுத்து சாவதை விட எடுக்காமல் இருப்பது, எடுக்காமல் உயிரோடு இருப்பது நல்லது. இது ஒரு நீதிமொழியில் எழுதி வைக்கணும். அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போறான் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை. அது காரணம் என்னன்னா பின்மாற்றம் தான். இந்த ஆவிகள் பயங்கரமா போராடுது, மனசாட்சியத்தை கெடுத்துருது, விசுவாசமாகிய கப்பலை கெடுத்துருது, பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறது. அது பிறகு அவன் வரமாட்டான், உள்ள வரமாட்டான், யோசிக்கிறான். ஜெபம் பண்ணுவோம். கத்தர் சபைக்குள்ள பூந்திருக்கிற 2 விதமான பின்மாற்ற வல்லமைகளை கத்தர் கடிந்து கொண்டு சபைக்குள்ள ஒரு உணர்வு, ஒரு எழுப்புதல், ஒரு உற்சாகமான ஆவியை கத்தர் கிருபையாய் கட்டளிட முடியாய் கொஞ்ச நேரம் போராடுவான். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் வருகிற சுவாமி, இது உம்முடைய சபை. ஆண்டவரே, பின்மாற்றத்தின் ஆவிகள் சபைக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற காலங்கத்தார் உம்முடைய சபையை நீர் பாதுகாக்க முடியும். ஆமா, நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. இந்த பின்மாற்ற ஆவி பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கவுத்திரும், ஒரே செகண்ட்ல கவுத்திரும். யூதாசை கவுத்திருச்சு, தேமாவை கவுத்திருச்சு, ஒரு செகண்ட்ல கவுத்திருங்க. பெரிய அப்போஸ்தல பட்டத்தையே அவன் விட்டுட்டு செத்து போயிட்டான், நான்குன்னு செத்துட்டான். அப்படி ஒரு முடிவு நம்முடைய ஜனங்களுக்கு வரக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. நல்ல ஜெபம் பண்ணுங்க. பின்மாற்ற ஆவி சபைக்குள்ள இருந்து வெளியே போகட்டும். அது போறது நமக்கு தெரியணும். ஒரு அபிஷேகத்துல நம்ம நிரம்பும் பொழுது அந்த ஆவி தானா சபையை விட்டு, ஒவ்வொரு வீட்டை விட்டு, ஒவ்வொரு புருஷன் மனைவி பிள்ளைகளை விட்டு வெளியே போகும், ஊழியக்காரங்களை விட்டு விலகும். போராடி ஜெபம் பண்ணுவோம். கல்வாரி ரத்தம், ஆண்டவரே பின்மாற்ற வல்லமைகளை செதறடியுங்க. ஓ, நட்சத்திரங்களில 3 ஒரு பங்கை இழுக்கும்படியாக அந்த ஆவி போராடுது. ஆமா, சில குடும்பங்களை, சில ஊழியர்களை பர்டிகுலரா தன்னுடைய எய்ம்ல வச்சு சில வல்லமைகள் போராடுது. சில ஊழியக்காரங்களுக்கு மறுபடி 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 போராட்டம். அதாவது அவங்களுடைய அஸ்திவாரம் அசைற வரைக்கும் அந்த ஆவி போராடுது. அந்த
குறிக்கப்பட்ட ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதே போல சில குடும்பங்களை மறுபடி வியாதியோ பலவீனமோ பிசாசோ ஏதாவது ஒன்று கொடுத்து குழப்பத்தையோ கலக்கத்தையோ என்னத்தையாவது ஒன்று உண்டு பண்ணி வறுமை கஷ்டம் கடன் தருத்திரம் எங்கேயாவது ஒன்று நெருக்கத்தை கொடுத்து எப்படி ஆயினும் பின்மாற்றத்தில் கொண்டு போகணும்னு போராடு. இந்த 2 கூட்டத்தாருக்காக நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம இப்போ காமனா பிரேயர் பண்ணோம். நான் இப்போ சொன்னது பர்டிகுலரா சில ஊழியக்காரங்களை தட்டிடணுங்கிறது பிசாசுனுடைய மிகப்பெரிய இலக்கு. எப்படி ஆயினும் அவங்களை அந்த ஜபத்திலிருந்து உபவாசத்திலிருந்து பரிசுத்திலிருந்து விசுவாசத்திலிருந்து அந்த பிரதிஷ்டையிலிருந்து தட்டிடணுங்கிறதுல பயங்கரமா டார்கெட் போட்டு எல்லா ஊழியக்காரங்களுக்கும் அல்ல, ஒரு சிலருக்கு அவன் எய்ம் பண்ணி அடிக்கிறான். அவங்களுக்கு டெய்லி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்ப புரிஞ்சுக்கணும், அவங்க ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி பிசாசின் இலக்கில் இருக்கிறதான ஊழியர்களுக்காக முதலாவது ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் போராடுங்க. குறிக்கப்பட்ட ஊழியக்காரங்களை தட்டணும்னு பிசாசு பயங்கரமா டார்கெட் வச்சு அடிப்பான். அவனுடைய இலக்கு அப்படிதான். எல்லாத்தையும் போராடிட்டு இருக்கிறது இல்லை. சாதாரணமான ஊழியக்காரங்க சும்மா அப்படியே வந்துட்டு ஏதோ சோத்தை பார்த்து சாப்பிட்டுட்டு ட்ரையை தூக்கிட்டு பாட்டு பாடிட்டு ட்ரம் அடிச்சுட்டு இப்படி போற ஊழியக்காரங்க அவனுக்கு டார்கெட்ல கிடையாது. கொஞ்சம் கர்த்தருக்காக நிற்கணும், பிரதிஷ்டையில் உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், கொஞ்சம் அப்படி தீவிரமா இருக்கிறவங்க தான் அவனுடைய இலக்கு. பாருங்க, அதுக்கு ஒரு வசனம் சொல்றேன். ஒரு ராஜா சொல்றான், நீங்க எல்லாத்தையும் போராடாதீங்கப்பா. தங்களுடைய ரதத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்றான், ரத வீரர்கள்ட்ட சொல்றான், நீங்க எல்லாரும் ஒரே அடியா ராஜாவை மட்டும் அடி, முன்னால் நிக்கிறவனை மட்டும் தட்டுங்க, அடுத்த மிச்சத்தை பேசிக்கலாங்க. யோசபாத்தும் இன்னொருத்தனும் வேஷம் போட்டு நிற்பான். வேஷம் போட்டு நின்னா வருவான், மொத்த பேரும் சேர்ந்து ஒரே ட்ராக்ல வருவாங்க. 2 நாளாகமம் 18:30. சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு இருந்தான். மற்ற பிசாசும் இப்படித்தான் ஒரு ஊழியக்காரனை டார்கெட் பண்ணிக்கிட்டே வரும். அவனை அள வைக்கும், ஜெபிக்க விடாது, தூங்க வைக்கும், அவனுக்கு பிரச்சனைகளை கண்டினியூவா கொண்டு வரும், அவனை தூக்கிடணும். அதான் அவனுடைய டார்கெட். அந்த முக்கியமான ஆளை மட்டும் டச் பண்ணுன்னு சொல்லுவான். அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். குறிக்கப்பட்ட ஊழியர்களை இலக்கு வைத்து தாக்குகிற அந்த வல்லமைக்கு கர்த்தர் அந்த ஊழியர்களை விலக்கி பாதுகாக்கணும். எந்த வல்லமை எந்த ஊழியக்காரனை அசைக்கணும், பிடுங்கணும், அழிக்கணும் ட்ரை பண்ணுதோ அந்த வல்லமைகளை கர்த்தர் அழித்து அந்த குறிக்கப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து நிலைநிறுத்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஜெபம் ஒரு ஊழியனை நிலைநிறுத்த வேண்டும். கர்த்தாவே, உடைய நாமத்தில் வருகிற கர்த்தாவே, ஊழியர்களை கர்த்தாவே, எந்தெந்த ஊழியர்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே அவர்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், இருக்கக்கூடாது, அவருடைய பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய வீட்டில் அவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி பிசாசு போராடுகிறானோ அந்த ஊழியர்களை கர்த்தர் பாதுகாக்கணும். அந்த வல்லமைகளை சிதறடிக்கணும் கர்த்தாவே. ஷாமானா கதூராமானியா நிலைநிறுத்தும் தேவ ஆவி. ஹல்லேலூயா. ஆமென். அதுபோல சில குடும்பங்கள்ல சிலரை கர்த்தர் பாதுகாக்க முடியாது நிலைநிறுத்தி அவர்களை கிருபையில மூடி வச்சிருந்தாலும் இந்த வல்லமைகள் மறுபடி போராடு. சில குடும்பத்தில் பாருங்க, விடாத பிரச்சனைகள். ஒன்று வறுமை, தருத்திரம், எது செஞ்சாலும் வாய்க்காது. சிலர் குடும்பங்களில் வியாதி. சில குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனைகள். நல்ல குடும்பங்கள் தான், ஆவிக்குரியவர்கள் தான், நல்ல பிரசங்கம் கேட்கறாங்க, ஆவியில் நிரம்புறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, வரங்களினால பிரகாசிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு குடும்பங்களுக்கு பிரத்யட்சமான போராட்டம். அதுக்கு காரணம் பிசாசு இலக்கு வச்சு அவங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், எப்படி ஆயினும் அவங்களை கவுத்திரணும். கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில சிக்கி தவிக்கிற விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாக்க முடியாது. அந்த வல்லமைகளை சிதறடித்து அந்த வல்லமைகளை நிர்மூலமாக்கி தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நெருக்கத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நெருக்கத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். போராட்டங்கள் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியின் பிடியிலிருந்து போராடி கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விழுந்து போன கூடாரங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர், விழுந்து போன கூடாரத்தை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர். ஆமென். கர்த்தர் பிசாசின் இலக்கில் இருக்கிற குடும்பங்களை பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவார்.
ஆமென். நம்முடைய சபையில் உள்ள முதிர் வயதுள்ள வாலிப பையங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கல்யாணம் ஆகணும் அப்படின்னா ஒரு 25 வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிடணும். இல்ல ஊழியன்னாலும் 25 வயசுக்குள்ள எங்க போயிடணும், ஊழியத்துக்கு போயிடணும். சும்மா 35 வயசு 32 வயசு கல்யாணம் ஆகாம ஊழியத்துக்கும் போகாம இப்படியே இழுத்துட்டு போக கூடாது. கர்த்தர் அப்படி ஒரு வாய்ப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்க கூடாது. போயிட்டே இருக்கு. வயசு 28, 29, 30 இந்த தன்மைகள் மாறணும். அது காரணம் என்னன்னா, அதுக்கு பேரண்ட்ஸு காரணம், பிள்ளைகள் காரணம். ஊழியம்னா ஒரு போல்ட்னஸ் வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஊழியம் நாம செய்யறதல்ல, அழைத்தவர் செய்யற ஊழியத்துக்கு போனா நிப்பானா, நிப்போமா, நிக்க முடியுமா, அப்படிலாம் நம்ம யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சா யாருமே என்ன செய்ய முடியாது, வாழ்க்கை ஊழியத்துக்கு வர முடியாது. நிலைநிறுத்துகிறவர் யார் தான்? தேவன் தான். பால்கோஷி தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு, ஆரம்பத்தில் நான் ஊழியம் செய்தேன், கொஞ்ச நாட்கள் போன பின்பு நானும் ஆண்டவரும் நேசிக்காம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாதான் இந்த குழப்பெல்லாம். அதனால இயேசுவை நேசிக்கிற அந்த தன்மை இருக்கணும். இல்லையா கல்யாணத்தை கட்டு, கல்யாணத்தையும் அதையும் கட்டாம அதுலயும் இழுத்துக்கிட்டே போறான் பாருங்க. இந்த பேரண்ட்ஸ் ஜாதியை பார்த்து 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 இது ஒரு இழுப்பு இழுக்கிறது. திருப்பி வேலை, பணம், வீடு, அழகு, சொத்து, சோகம், இப்படியே ஒரு 15 எழுதி போட்டிருப்பான். இந்த 15ல் எது வராது? இந்துக்கள் கூட 7 பொருத்தம் தான் பார்க்குறான். அப்படித்தானே? அப்படித்தானே? அப்படித்தானே சொல்றான். இந்துக்கள் கூட 7 பொருத்தம் தான் பார்க்குறான். நம்மளால தான் 70 பொருத்தம் பார்க்குறான். அவன் பார்க்கறது 7 பொருத்தம், அதுல 6 ஒத்து வந்தாவளே டப்புன்னு அடிச்சிடறான். 7 ஒரு நாளத்துலயும் 7 பொருத்தமும் சேர்ந்து வந்த ஆளு எவனும் கிடையாது. எங்கேயாவது ஒண்ணு கொணக்க மணக்க இருக்கும். அதை விட்டு நம்ம ஆளு ஜாதி பார்க்கறான். ஜாதியில உட்பிரிவு பார்க்கறான். 2வது ஜாதி ஃபர்ஸ்டா, அடுத்து என்னது? ஜாதியில உட்பிரிவு. சரி, அது பார்த்தாச்சு. அது பிறகு உயரம் பார்க்கணும், அதுக்கு பிறகு கலர் பார்க்கணும், அதுக்கு பிறகு வசதி வாய்ப்புகள் பார்க்கணும், இதுக்கு பிறகு வேலை இருக்கான்னு பார்க்கணும். இப்படி பார்த்து பார்த்து வரும்போது இந்த பாம்பு கட்டத்தில் ஏறி போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு பாம்பு கொட்டி கீழே வந்த மாதிரி புஷ்கன் கீழே வந்துடுவான். இவன் 7 பார்த்தா பொண்ணு வீட்டுக்காரன் 70 பார்க்கறான். அதுக்கு பிறகு இவன் 77 பார்க்கறான், அவன் 97 பார்க்கறான். இப்படியே தள்ளி விட்டு நம்ம பையங்க பொண்ணுங்க எல்லாம் எங்க வந்துட்டாங்க? 30 தாண்டி விட்டார்கள். இனி ஈசாக்கு வயசுல தான் கல்யாணம் நடக்கும். ஈசாக்கு எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சான்? எத்தனை வயசு? 40 வயசு. ஈசாக்கு 40 வயசுல கல்யாணம் முடிச்சார். கரெக்ட் தானா? அப்போ காலங்கள் கூட இருந்துச்சு. 120 150 வயசுல உயிரோட இருந்தான். அது பரவாயில்ல. இப்ப 45ல போற காலம். 50 ரீச் பண்றது பெரிய டார்கெட் தான். பழைய ஆளுங்க தான் 1-2 இழுத்துட்டு கிடக்கு. மற்றதெல்லாம் இப்ப ஸ்பீடா போற காலம். அதனால நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முறைப்படி செய்யணும். எப்ப இதுக்குள்ள வந்தோமோ அப்பவே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஏதோ ஏற குறைய இருக்கும். கல்யாணத்துக்கு கிட்டி அழகா போயிட்டே இருக்க வேண்டிதான். அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ரொம்ப பேரண்ட்ஸுக்கு அவங்களுக்கு முடிவெடுக்க முடியல. இந்த பைரட்டாவா வாங்கி இருக்கிற போட்டோவெல்லாம் பார்த்து ஒரு 10 போட்டோ வச்சுக்கிறது. எந்த போட்டோ சரி 10 போட்டோவும் ஒத்து வரல, தூக்கி போடு. இப்படியே தெருவா அலையறாங்க நம்ம ஆள். இதுக்கு பேரண்ட்ஸ் அங்க கன்வென்ஷன் போறதெல்லாம் எதுக்கு தான் சொல்லுங்க? மேக்சிமம் கன்வென்ஷன் போறது நம்ம விசுவாசிகள் பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பையன் இருக்கிற வீட்டுல கன்வென்ஷன் போறது இவங்க கூட்ட அட்டன் பண்ணலாம் கிடையாது. மேக்சிமம் எதுக்கு தான்? பொண்ணு வாங்க தான். இவங்க கன்வென்ஷன்ல போய் அப்படி முழங்கல்ல முதல் லைன்ல நின்றுறாங்களாங்க. அப்படி கிடையாது. விருதுநகர்ல ஒரு பாலிசி இருக்கு. விருதுநகர்ல பொருட்காட்சி நடக்கும். பொண்ணு மாப்பிள்ள பாக்குறவங்க எல்லாரும் எங்கதான் பார்க்கணும்? ஆமா, ஏன்னா வீட்டுக்கெல்லாம் கூட்டு வர மாட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தா 4 பேருக்கு தெரிஞ்சிடும்
ரோட்டில் தெரிஞ்சிடும், அந்த தெரு முழுசும் தெரிஞ்சிடும். பார்த்துட்டு போனாங்களே என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் போட்டு கொத்தி எடுத்துருவான். அதனால இவங்க எல்லாம் ஃபோனுலாம் பண்ணிக்கிட்டு அந்த விருந்தினரில் பொருட்காட்சி தான். அதனால மேக்சிமம் பொருட்காட்சியில் தான் அலைன்ஸ் பார்க்கறது. அங்கேயே பேசி அங்கேயே கிளியர் பண்ணிட்டு அது பிறகு ஓகே இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு இந்த பையன் பிடிச்சிருக்குன்னா தான் எங்கே வருவான், வீட்டுக்கு வருவான். இப்போ நம்மளும் அப்படி தான் பண்ணுறோம். சர்ச்சில் தான் பார்க்குறாங்க, பாதி பேர் கன்வென்ஷனில் பார்க்குறாங்க. எது எப்படியோ நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ வேண்டிய வயசில் வாழணும், ஊழியம் செய்ய வேண்டிய வயசில் ஊழியம் செய்யணும். நான் சொல்கிறது கரெக்டா? இதை விட்டு ஊழியத்துக்கு 32 வயசுல 35 வயசுல 40 வயசுல வர்றது, இல்லை விட்ட கல்யாணத்தை 48 வயசுல முடிக்கிறது தேவையில்லை. சரி, அப்படியாவது யாராவது நம்ம விசுவாசி தியாகம் பண்றானா? ஒரு ஏழ்மையானவங்களுக்கு, ஒரு வசதி குறைவானவங்களுக்கு, ஒரு ஊனமானவங்களுக்கு அப்படி யாராவது விவாகம் பண்றானா? இவன் ஜாதியை விட மாட்டேங்கிறான், இதை போய் இதையா தியாகம் பண்ணுவான்? பணம் தானே முக்கியம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா அதே நேரத்தில் நான் ரொம்ப பேரை பார்த்து, ஒரு சிலரை பார்த்துருக்கேன் அப்படியே தியாகம் பண்றான். நம்ம விசுவாசி பொண்ணு மதுரையில் ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாங்க, வேற சர்ச்சில். இது கொஞ்சம் தடியா இருக்கும். அப்போ அது வேற வழி இல்லை. நம்ம பசங்க எங்க, இவன் தான் 77 பொருத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கானே, ஒத்து வரல. பார்த்து கடைசியில் வேற சர்ச்சில் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டில் என்ன பிரச்சனைன்னா, லாரி வசதிகள்லாம் இருக்கு, பட் கடன் பிரச்சனைகள் இருக்கு. இவன் கல்யாணம் ஆன உடனே எங்க இவன் தனியா போய் குடும்பத்தை விட்டுருவானு சொல்லிட்டு அம்மா அக்கா அண்ணன் தம்பி அவன் இவன் எல்லாரும் போட்டு அவனை நெருக்கிட்டானு. அந்த பையனை அவன் ஏண்டா கல்யாணம் கட்டினாங்கிற அளவுக்கு வந்துட்டான். கல்யாணம் கட்டினா அங்கிருந்து மறுவீடு வந்தான், வீட்டுக்கு போனா சூசைட் பண்ணி செத்துட்டான். பட்டுன்னு 7வது நாள் அந்த பையன் செத்து போயிட்டான், சூசைட் பண்ணிட்டான். எப்படி இருக்கும் இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை? எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படி தங்கச்சி மாப்பிள்ளை இப்படி சூசைட் பண்ண. நான் சொன்னேன், என்ன போன வாரம் தானே? ஆமா 7 நாள் தான் ஆச்சு, இறந்து போயிட்டான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நொந்து நூலாய் அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கை ஏற்கனவே கொஞ்சம் குண்டா இருக்குன்னு கேள்விக்குறியா இருந்தத, அவன் வேற சபை பையன், பரவாயில்ல சிபிஎம் ஒண்ணு தானே, குண்டா இருந்தாலும் பரவாயில்ல சிபிஎம்னா நல்லா தான் இருக்கும், ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கும்னு கட்டினவன் அவன் வாழ்க்கையில விரக்தி ஆகி செத்து போயிட்டான். இனிமே யாரு வாழ்க்கை கொடுப்பான்? அப்போதான் ஒரு 4 மாசம் தான் இருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பையன் வந்தான், ரொம்ப அழகா இருப்பான். அவன் பாவம், அந்த பிள்ளைய ஏற்கனவே குண்டுன்னு கை எல்லாருமே கல்யாணம் கட்டாம விட்டுருக்காங்க. கல்யாணம் கட்டினவனு செத்து போயிட்டான். நான் கட்டிக்கிறேன்ட்டு அவன் கட்டி இப்போ அழகா வச்சுட்டு இருக்கான். இப்படி யார் இருக்கா நம்ம விசுவாசியில? யாராவது இருக்காங்களா? அப்படி தரிசனம் உள்ள பெற்றோர்கள் இருக்கீங்களா? இல்ல அப்படி பிள்ளை யாராவது வளர்த்து தான் வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் நமக்கெல்லாம் தியாகம்லாம் பண்ண மாட்டோம். சரி, எப்படியோ நம்முடைய சபையில் உள்ள வாலிப பையங்க பிள்ளைங்க இந்த வயசு மிஞ்சி போய் ஒரு நல்ல வேலையும் இல்லாம, நல்ல வருமானமும் இல்லாம, நல்ல வாழ்க்கையும் இல்லாம, ஊழியத்தின் தரிசனமும் இல்லாம இப்படி சபையில் கிடந்தா எப்படி இருக்கும்? ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளோட கத்தர் இடைவிடணும். ஒன்னு ஊழியம்னா டக்குன்னு தூக்கணும், இல்லையா அவங்களுக்கு மேரேஜ் நல்ல விதத்தில் கத்தர் செட்டில் பண்ணி தரணும், வாழ்க்கையை கத்தர் ஏற்படுத்தி தரணும். அதுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆமா, நம்முடைய பிள்ளைகளை கத்தர் தாமே வாழ்க்கைப்படுத்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, முதிர் வயதில் உள்ள வாலிபர்களுக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிற கர்த்தாவே, அவங்களுடைய காலங்கள் வீணாய் விருதாவாய் போய்விடக் கூடாது சுவாமி. கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு திட்டவட்டமாய் இடைபடுங்க. நீர் உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்பதை வெளிப்படுத்தும். ஊழியமானால் ஊழியம், விவாகமானால் உடனே கர்த்தா விவாக வாழ்க்கைக்குரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது சுவாமி. சில வியாதிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சிலருக்கெல்லாம் சில பாதிப்புகள் நிரந்தரம் போலது இருக்கு. ஆனா பைபிள்ல சொல்லியிருக்கு, 8 வருஷம் திமிர்வாதக்காரன் சுகமாக்கப்பட்டான், 12 வருஷம் பெரும்பாடு சுகமாக்கப்பட்டது, 18 வருஷம் சாத்தானுடைய கட்டு சுகமாக்கப்பட்டது, 38 வருட வியாதி சுகமாக்கப்பட்டது. இதெல்லாம் பைபிள்ல தெளிவா எழுதியிருக்கிற சத்தியங்கள். அதுபோல வருஷ கணக்காக சில வியாதிகளை, சில பிசாசின் போராட்டத்துல, சில சரீர பாதிப்புகள்ல ஒரு சிலர் இருக்காங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துல ஜெபிக்கிறங்க தாவே. சரீரத்துல வேதனை, மனதுல வேதனை, சரீரத்துல பாதிப்புகள், இப்படி பல வருடங்களாக கர்த்தாவே போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
8 வருஷம் பாதிக்கப்பட்டவனை குணமாக்கினீர். 12 வருஷம் பாதிக்கப்பட்டவளை குணமாக்கினீர். 18 வருஷம் பாதிக்கப்பட்டவளை குணமாக்கினீர். 38 வருஷம் பாதிக்கப்பட்டவனை குணமாக்கினீர். 40 வருஷம் பாதிக்கப்பட்டவனை குணமாக்கினீர். கர்த்தாவே, உம்மிடத்துல வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. உம்மிடத்துல போதுமான வல்லமை உண்டு, உண்டு. உம்மிடத்திலே கர்த்தாவே பரிபூர்ண ஜீவன் உண்டு. ஆம். நம்முடைய பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணும், நம்முடைய பெரிய பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணும். ரொம்ப ஆக்டிவான நபர் தான். ஆனால் பரமக்குடி கன்வென்ஷனுக்கு பிறகு அவர் ரொம்ப சிக்காகி, ரொம்ப சிக்குன்னா ரொம்ப சிக்கு. நீங்கள் ஒரு சிலர் போய் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, கூட்டத்துக்கெல்லாம் வர்றாரு. ஆனால் ஒன்றும் முடியாத ஒரு கண்டிஷன், சரீரத்தில் மிகப்பெரிய பலவீனம், சரீரம் உடஞ்சி போயிடுச்சு. இனி அப்பத்தின் தண்ணீரையும் கத்தர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். கத்தர் ஒரு பலத்தை தரணும். கத்தருடைய வல்லமை அபரிமிதமாக இறங்கணும். சரீரத்தில் மறுபடியும் அந்த ஜீவன் வேலை செய்யணும். அப்போ ஒரு ஊழியம் ஆசிரியத்தில் செய்ய முடியும். ஆசிரியத்து ஊழியத்துக்கு ஒரு வல்லமையான ஊழியம் செய்யணும்னா கத்தர் தான் இறங்கி ஒரு அபரிமிதமான ஒரு பலத்தை. யோபுலாம் ஒன்றுமே இல்லை, யோபுனுடைய சாயல் கூட மாறி போயிடுச்சுன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனால் கத்தர் மறுபடியும் அவனுடைய சாயல் என்ன செஞ்சார்? மாற்றினார். தாவீதுனுடைய சாயல் ரொம்ப மாறி போயிருந்துச்சு, திருப்பி அந்த சாயலை கத்தர் மாற்றினார். வாசிங்க யோபு 2 அவனுடைய உரு தெரியாமல் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த அளவு அவன் சொல்றான், என் தோல் முதலானவைகள் அழுகி போயிடுச்சு, அந்த லெவலுக்கு வந்துருச்சு. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது. அவனுடைய உரு தெரியாமல், அவனுடைய சரீரத்தின் தோற்றம் அவ்வளவு ஒன்றும் இல்லாம. தாவீது அதே யோபு இன்னொரு இடத்துல சொல்றான், என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. தாவீது என்ன சொல்றான் இல்லையா? 38ஆம் சங்கீதம். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, 7ஆம். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. இன்னொரு இடத்துல நாம் மெலிந்து, சங்கீதம் 116:6. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். இப்படி ரொம்ப இடத்துல இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டருக்கு ஒரு பலன் தரணும், ஒரு சுகம் தரணும், ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். நான் மேல என்ன வசிக்கிறோம்? நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி. 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண. அதுல 3 பாயிண்ட் இருக்கு: சௌக்கியம், ஆரோக்கியம், அடுத்து குணம். அவர்களை குணமாக்கி. குணம் சும்மா சுகமாக்கிட்டா வியாதி சுகமாயிடும், ஆனா பலன் இல்லைன்னா அதான் சொல்றது. சௌக்கியம், ஆரோக்கியம், குணம். ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? நல்ல ஒரு ஜெபம். சாப்பிட்றது குடிக்கிறதெல்லாம் ஆரோக்கியமா மாறிக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த பலன் திரும்ப வந்துடும், கர்த்தருடைய வல்லமை திரும்ப வந்துடும். தானியேலை படிச்சு பாருங்க. என் கால் நிக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்றான். அந்த லெவலுக்கு நான் பலவீனப்பட்டு போயிட்டேன்னு சொல்றான். தானியேல் அப்படின்னா திருப்புனா தானியேல் வரணும். 10ஆம் அதிகாரம் 10-16. அப்பொழுது 8ஆம். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலன் எல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். என் உருவம் மாறி வாடி போயிடுச்சு, திடனற்று போனேன். அடுத்து 16. அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உடதுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். அடுத்த வசனம். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோடு பேச கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். எப்படி இருக்கும் தாவீதுனுடைய தானியேலுடைய நிலவரத்தை பாருங்க. 15ஆம் வசனத்துல, என் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன், என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன், இனி என்னில் பலன் இல்லை, என்னில்
மூச்சும் இல்லை. எப்படி இருக்குன்னு பாருங்க. 9ஆம் வசனம், நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊந்தியிருக்க அவர் கை என்னை தொட்டு தூக்கி வைத்தது. சுத்தமா ஆள் டவுன் ஆயிட்டார். 21 நாள் உபவாசம் அப்படி ஆக்கிடுச்சு. அப்படித்தானே? 3ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல அந்த 3 வாரம் அளவு 21. பாஸ்டர் 70 நாள் சாப்பிடாம சாப்பாடை பார்த்தாலே வாமிட் மாதிரி ஆகி 70 நாள் சாப்பிடலன்னு உடனே சுத்தமா ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? சரியா ஒரு ஜெபம் பண்ணணும். திரும்ப தானியேலை கர்த்தர் பலப்படுத்தினார். அங்க அந்த வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் என் உதட்டை தொட்டான், ஒரு புருஷன் என்னை தூக்கி விட்டான், என்னை திடப்படுத்தினான். அப்படி இருக்கா? 18 மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பயப்படாதே, திடன்கொள் என்றான். உடனே கொஞ்ச நேரத்தில் அவன் சொல்றான், என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே. அவ்வளவு எழும்பியாச்சு. ஆண்டவர் திடப்படுத்துறது, ஆண்டவர் சுகமாக்கும். பாஸ்டருக்கு ஒரு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கர்த்தர் இந்த பகல் வேளையிலிருந்து கட்டளையிட முடியா? எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்லா ஜெபிக்கும் போது நமக்காக மற்றவங்க ஜெபிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தில் வருகிறோம். சர்வ வல்லவரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, பாஸ்டர் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும், எலும்புல நரம்புல ஊனல சதையில ரத்தத்துல கர்த்தாவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. தெய்வத்தினுடைய மகத்தான வல்லமை இறங்கட்டும். பலன் வரட்டும். சௌக்கியம், ஆரோக்கியம், விடுதலை உண்டாகட்டும். குணமாக்கும் கர்த்தாவே. ஓ ரபக துதிபிகனா சம்துனிகரமான கதுரிகரமானியா. ஆமென். கர்த்தருடைய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களுக்காக சபைக்காக கர்த்தர் எழுந்தருள முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆலய பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை கட்டளிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.